டிஎன்பிஎஸ்சி தலைவர் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வருடாந்திர அட்டவணையின்படி தேர்வுகள் கண்டிப்பாக நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை அதிகரிக்கவும் அறிவுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும், வருடாந்திர அட்டவணையின்படி அனைத்து போட்டித் தேர்வுகளும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதனால் தேர்வுகள் சரியாக திட்டமிட்டபடி நடக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ். ஸோ அரசு துறை பணி நியமனங்கள் எந்த வகையில் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு போட்டித் தேர்வு தயாராகி வரக்கூடிய தேர்வுகளுக்கிடையே எழுந்துள்ளது. அரசு துறைகளில் அதிக எண்ணிக்கையிலான காலி பணியிடங்களை நிரப்ப மனித வளத்துறை அறிவுரை வழங்கியிருக்கு. அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புவது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியிடமும் ஆலோசனை நடத்தியிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியினுடைய 2026 ஆண்டுக்கான வருடாந்திர அட்டவணையின்படி போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் திட்டமிட்டபடி வெளியிட்டு தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நேர்முக தேர்வு இல்லாத பதவிகள் மே 20 வெளியிடப்பட்டு ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. புதிய பணியிடங்கள் வரும் பட்சத்தில் பிற்சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலான பணியிடங்கள் வந்து அதை சேர்த்து பின்னாடி வெளியிடுவாங்க. அதுபோல் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் இதே முறையில் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா. குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு ஜூன் 23 வெளியிடப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னென்ன பதவிகள் மற்றும் காலி இடங்கள் தொடர்பான விவரங்கள் அறிவிப்பில் இடம்பெறும். இதேபோல் அனைத்து தேர்வுகளுக்கான அறிவிப்புகளும் குறித்த காலத்தில் வெளியிடப்பட்டு தேர்வு முடிவுகளும் விரைவாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் உதவியாளர் பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பப்பட்டன. இந்த ஆண்டு பல்வேறு அரசு பல்கலைக்கழகங்களிடமிருந்து ஆசிரியர் அல்லாத பதவிகளில் உள்ள காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. பதவி நிலைக்கு ஏற்ப அந்த பணியிடங்கள் ஒருங்கிணைந்த குரூப் 2 தேர்விலோ அல்லது குரூப் 2A தேர்விலோ சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் குரூப் 2 குரூப் A இன்னும் கொஞ்சம் கூடுதலான பணிகள் புதியதாக வந்தால் அதை நம்ம அந்த தகுதிக்கேற்ப சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 15,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் முதல் கட்டமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக படிப்படியாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுதான் இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய அப்டேட். ஸோ கூடுதலான வேக்கன்ட் வரலாம். பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலியிடங்களையும் சேர்த்து வெளியிட போகிறாங்க. திட்டமிட்டபடி தேர்வுகள் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் வீடியோ கிளாஸஸ் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.